வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலியார் போகிற வழியில் போனோம்னா இந்த நாலாமுக்கு சுங்கம்னு சொல்லுவாங்க. அந்த சுங்கத்திலேருந்து அப்படியே கிழக்க வந்தோம்னா உங்களுக்கு பூமி வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனு எரிசனம்பட்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் அந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. டோட்டலாக வந்து பூமியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 90 சென்ட்டுங்க. 90 சென்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே கம்ப்ளீட்டாக தென்னை மரம் வச்சுருக்கிறாங்க. கரெக்டாக ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த 25 அடி இடைவெளி விட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் சுற்றிலுமே தோப்பு, நல்ல ஒரு பசுமையான ஏரியாங்க. உங்களுக்கு இந்த பூமிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்று போட்டுங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா சப் மோட்டர் இறக்கியிருக்கிறாங்க. அது மூலிமா சப்பிலேருந்து வரக்கூடிய தண்ணியை டைரெக்டாக எல்லா தென்னை மரத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் மூலிமா உங்களுக்கு டைரெக்டாக வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி பாய்ச்சிட்டுருக்குறாங்க. ஒரு தொட்டி ஒன்று இருக்குதுங்க, அந்த தொட்டியில் வந்து விடுறதில்ல, டைரெக்டாக வந்து இந்த போர்லேருந்து வர தண்ணியை எடுத்து அப்படியே பாருங்கள் சொட்டு நீர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா தென்னை மரத்துக்கு டைரெக்டாக விட்டுறாங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு பூமி வந்து சுத்தம் பண்ணலைங்க, அந்த உலகெல்லாம் ஓட்டி விட்டு நல்லா ரவுண்ட் எடுத்துகிட்டு பூமியெல்லாம் சுத்தம் பண்ணால் சூப்பரான பூமிங்க. பொள்ளாச்சிக்காரங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு நல்ல இடம் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ண வேண்டாங்க. இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா எரிசனம்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாம். தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க. பூமி வந்து தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன பாருங்கள், அதை போருங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே பாருங்கள்ல வீடு, இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமே வீடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க. ரெண்டாவது வந்து தார் ரோடு பேஸ் வந்து ஒரு 100 அடி வந்து ரோடு பேஸே கிடைக்கும், தார் ரோடு பேஸே கிடைக்கும். மரத்துக்கு வயசுன்னு வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு ஒரு 8 வயசுக்குள்ளே தான் இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான நாட்டு தென்னை மரங்க, எல்லாமே கம்ப்ளீட் நாட்டு தென்னை மரம் வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு 3-1 சர்வீஸும் இருக்குது. நீங்கள் பூமி வாங்கினீங்கன்னா அது ஃப்ரீ சர்வீஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு தொட்டி ஒன்று இருக்குது, அந்த தொட்டிக்குள்ளே வந்து தண்ணி எடுத்து விடுறதில்ல, டைரெக்டாக போர் மூலயமா எல்லா தென்னை மரத்துக்குமே பாய்ச்சிக்கிறாங்க. இந்த பூமியோட மண் வகைன்னு பார்த்திங்கன்னா ரெட் சாயிலுங்க, செம்மண் பூமி. நல்லா ரோடு ஃபேஸிங் பாரு, அந்த வேன் போது பாருங்கள், அதுதான் வந்து தார் ரோடுங்க. தார் ரோட்டு மேலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அளவான பட்ஜெட்டில் 1 ஏக்கர் ஃபார்ம் எங்களுக்கு வந்து இருந்தால் பிடிச்சி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதை தேடி போய் பிடிச்சிருக்கு. இந்த ஏரியா பெல்ட்லேயே வந்துங்க இந்த 90 சென்ட்டை தவிர வேறு பூமியே சேலுக்கு இல்லைங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 ஏக்கருக்கு மேலே தானுங்க. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, சர்வீஸு இதுதான் சர்வீஸுங்க. உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போர் கேபிள் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. காட்டுக்குள்ளேயே ஒரு கேமரா ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுக்கிறேன், யாராவது வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் பூமியை வாங்கி கேரையும் பண்ணி ஒரு ஃபென்சிங் போட்டிங்கன்னா அருமையான தோப்புங்க. அதே மாதிரி வாஸ்துக்கு வந்து வடக்கு பார்த்து இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. நிறைய பேர் கேட்குறது அதுதான். பூமி அதே மாதிரி வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது. இதுதான் தார் ரோடு. தார் ரோட்டுக்குள்ளேருந்து அப்படியே இறங்கின காடுங்க. நல்ல பூமி. இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து 1 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 90 சென்ட் சேர்த்து 55 லட்ச ரூபா கேட்குறாங்க. பூமிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தோப்பு பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு. 55 ரூபாங்கிறது பெரிய விலை கிடையாது. பூமி வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதை கம்யூனியை பேசி வாங்கி கொடுக்குறோம். தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் 2 பேருக்கா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.